எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டாக இருந்தாலும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உருமாறி போன இந்த சமூகத்தில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை பேர் பொறுமையாக கேட்பீங்கன்னு தெரியாது. அதனால தான் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை சொல்கிறேன். பரபரப்பான காலை நேரத்தில் பஸ் ஸ்டாப்புக்கு போகிற ஒரு வழியில் ஒரு பெரியவர் நின்றுட்டு இருக்காரு. 55லேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு அழுக்கான பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு. கையில் ஒரு டைரி, அதில் ஒரு துண்டு சீட்டு, என்னன்னு பார்த்தா பஸ் டிக்கெட். அவர் நெருங்கக்கூடிய தோரணையை பார்த்துட்டு நிறைய பேர் அவர் பிச்சை கேட்கறாங்கன்னு சொல்லி விலகி போகிறாங்க. அதில் ஒரு இளைஞனை அவர் வந்து தன்னுடைய வாதமில்லாத திறமையால் மடக்கிடுறாரு. சைகை மொழியில் அவர் ஏதோ சொல்ல போக தான் அவர் காது கேட்காத, வாய் பேச முடியாத நபர் அப்படின்னு தெரிய வருது. 15 ரூபாய் இருந்தால் நான் என்னுடைய ஊருக்கு பஸ் பிடிச்சி போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அதை அவனும் புரிஞ்சுக்கிறான். பிச்சைக்காரங்களுக்கோ இந்த மாதிரியான நபர்களுக்கோ பெரிய அளவுக்கு கொடுத்து உதவி பழக்கம் இல்லை அப்படின்னாலும் அன்னைக்கு என்னவோ அதிசயமா அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனால பாக்கெட்ல இருந்த காசுல ஒரு 20 ரூபாய் நோட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அவரும் கடந்து போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே அடுத்த தெருவில் மறுபடியும் அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அவனுக்கு இவர் எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பார்த்தா ஒரு கார் டிரைவர் கிட்ட பார்க்கிங் ஸ்டாண்ட்ல அந்த நபர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி டைரி, துண்டுச்சிட்டு, பஸ் டிக்கெட் 15 ரூபாய். ஆனா அவருக்கு வாய் பேச வராது, காது கேட்காது அப்படிங்கிற கணிப்பில் மட்டும் அவன் தோத்து போயிடுறான். ரொம்பவே நல்லா பேசி அவர்கிட்ட ஒரு காந்தி படம் போட்ட கரன்சி தாள கறந்துடுறாரு. உழைக்க சோம்பேறித்தனப்பட்டு நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு அதையும் எளிதாக கடந்து போகணும் அப்படின்னு அவன் முயற்சி பண்றான். ஆனா அந்த பெரியவர் அவனை அந்த டைம்ல பாத்துறாரு. நம்மளை பார்த்த உடனே அசிங்கப்பட்டுக்கிட்டு நம்முடைய கண் பார்வையிலிருந்து விலகி போயிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த அவனுக்கு வந்து மறுபடியும் தோல்விதான். ஆமா, நான் அப்படிதான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறாரு. அவனும் நமக்கு இருக்கிற 1008 பிரச்சனைக்கு இது வேற மைண்ட்ல ஏத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறந்துட்டு கடந்து போயிடுறான். ரோட கிராஸ் பண்றதுக்காக சிக்னலுக்கு நின்றுட்டு இருக்கிறான். மூன்றாவது முறையாக மறுபடியும் அந்த நபரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. தனக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட அவர் வந்து மறுபடியும் அதே மாதிரி பணம் கேட்கிறாரு. அந்த நபர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு மறுபடியும் வேற யார் சிக்குவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பணம் கொடுக்க மறுத்தவர் பக்கத்துல இருந்ததுனால அவர்கிட்ட இந்த நபரை பத்தி இவன் சொல்றான் முழுசா. அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கைபேசியில சமூக வலைதள தொடுதிரை வருடல்கள்ல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறார். சிக்னல் விழ போற நேரத்தில் எதேச்சா திரும்பி பார்க்கறாங்க. அங்க நின்னுட்டு இருந்தார்ல அந்த பெரியவர் வந்து 2-3 திருநங்கைகளால் சூழப்பட்டு வலுக்கட்டாயமா தன் கையில் இருந்த பணத்தை பறிகொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருந்தார். கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு. ஆனா அவன் போகல. கொஞ்ச நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த சிக்னலுக்காக மறுபடியும் அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சான். தேங்க்யூ.